இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த கூட்டம் நாடுகள் ஜோதி தேடும் சுத்த ஜோதி வேளையும் பாடி அறைய பாடினோ வேளையும் ஆடி அறைய பாடினோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குவே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குவே பாவி நீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ நீ கேட்டாமையாறு பாருண்டோ கந்தீன கொடுக்கும் ஒன்றோருண்டோ நீ கேட்டாமையாறு பாருண்டோ கந்தீன கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாத கூட செய்திடா நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற உம்முடைய மக்களை கர்த்தர் பெயர் பெயராக தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில ஆண்டவரே நிறைவேற வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க, ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் எங்களுக்கு எங்களுடைய செவிகளில கேட்கவும், நாங்கள் அதை எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆசீர்வதி. அடியனை மறையில் நீங்க வெளிப்படை. உம்மை காண வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் பெரியவர்கள் வரை ஆண்டவரை இங்கு வந்திருக்கிறார். கர்த்தர் நேரிடைப்படுகிறார். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சரி, நான் இங்க 4:45 வந்து 4:45 இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட நாங்க கொண்டு வந்தோம். ஆனா அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது. நேரம் செய்திக்குள்ள போறோம், வார்த்தையை கேட்க போறோம். சரியா? எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட். வாசிங்கள். சங்கீதம்
34:11. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தையில என்ன வார்த்தை வருது உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன படிச்சோம் இப்ப நம்ம? அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. பிள்ளைங்க கேட்கட்டும். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வார்த்தையை செவி கொடுத்தா கேட்கணும். அப்புறம் வேற என்ன சொல்றாரு? பத்தியா? என்ன 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 போதிப்பாரா? பயப்படுதலை போதிப்பேன் என்று சொல்லுகிறார். ரைட்டா? என்ன சொல்றாரு? பேச மாட்டேன்றீங்களே. பயப்படுறதுல ஆண்டவருக்கு எப்படி பயப்படுறது, பயப்படுதலை குறித்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? போதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப நான் கேட்கிறேன், நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? கரெக்டா? எதுக்கு பயப்படணும்? எதுக்கு சர்ச்சைக்கு வரணும்? இல்லையா? எதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. நீங்க எத்தனை பேரு ரெகுலரா சர்ச்சைக்கு வரவங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க? 1 2 3 4 5 6 7. என்னவா இது? எல்லாரையும் நீ தூக்குன்னு சொல்ற மாதிரிங்க. கரெக்டா? நான் கேட்கறது புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? போதும் விட்டுருமா. போதும் கை விட்டு. நான் கேட்கிறேன், நான் பேசுறது புரியுதா? என் வார்த்தை புரியுதா? கரெக்டா வருதா? மொழி புரியுதா? நான் என்ன கேட்கிறேன்னு தெரியுதா? ரைட். நான் என்ன கேட்டேன்? ரெகுலரா சர்ச்சைக்கு வரவங்க எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்டேன். கரெக்டா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கை தூக்கி இருக்கணும். தூக்கல. ஏன் தூக்கல? பயம். சரி, ரைட். சரி, இப்ப ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா தெரியுமா? அமெரிக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு அமெரிக்கா தெரியும்? அமெரிக்கானா எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாருக்கும் அமெரிக்கா தெரியுது. ரைட்டா? வெரி குட். சரி, அமெரிக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு பேர் இருக்கு. கரெக்ட். இன்னொரு பேர் இருக்கு. அமெரிக்காவுக்கு இன்னொரு பெயர். ஐயோ, சரி, நானே சொல்றேன். வல்லரசு நாடு. ரைட்டா? சூப்பர் பவர். தெரியுமா? உண்மையா இல்லையா? உண்மை. சரியா? அமெரிக்காவுக்கு இன்னொரு பெயர் என்ன? வல்லரசு நாடு. உலக நாடுகளிலே அது பவர்ஃபுல் நாடு. எல்லாரும் அந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. கரெக்டா? எல்லாரும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது நான் போயிடணும் அப்படின்னு. இங்க எப்படியோ தெரியல, ஹைதராபாத்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற வீடுகள்ல அதுல ஒருத்தராவது கண்டிப்பா அமெரிக்கால இருக்காங்க. அது அவங்களுடைய பேஷன். அவங்களுக்கு என்ன பேஷன்? ஒரு அப்படியே ஆர்வம், வாஞ்சை. என்ன வாஞ்சை? நான் அமெரிக்காவுக்கு போயிடணும், எப்படியாவது நான் அமெரிக்காவில் வேலை செய்யணும், அமெரிக்கால டாலர்ல சம்பாதிக்கணும். கரெக்டா? வெரி குட். இப்ப நான் கேட்கிறேன், ஏன் அமெரிக்கா வல்லரசு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அமெரிக்கா
வல்லரசு நாடு என்று போற்றப்படுகிறது? ஏன் எல்லாருடைய மனசிலும் பேஷனாக இருக்கிறது, நான் போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கலனாலும் எப்படியாவது திருட்டளவாவது ஓடி போயிடும். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பல பல பேர் திருட்ட, அதாவது என்ன சொல்றது, போட்டெல்லாம் யாராவது வாங்கி அவங்க மூலமா கொண்டு போய் எங்களை கரையில விட்டுருங்க, நாங்க எப்படியாவது உள்ள போயிடுறோம். அப்படியெல்லாம் கூட நடக்குது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்னமா? கிறிஸ்தவர்கள். வெரி குட், வெரி குட். கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. ரைட், வெரி குட். நிறைய சம்பாதிக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்கிலாந்து தெரியுமா? இங்கிலாந்து எங்க இருக்குது? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? என்னமா? பிரிட்டிஷ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? இன்னொரு பேர் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு பெயர், அதுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்காத நாடு. சூரியன் அஸ்தமிக்காத நாடு ஏதாவது இருக்கும்? சூரியன் காலையில என்ன பண்ண, சூரியன் வருதா, மாலையில சூரியன் அஸ்தமனம் ஆகுதா? ஆனா இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? சூரியன் அந்த சாம்ராஜ்யத்துல அஸ்தமிப்பதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுடைய ராஜ்யங்கள் பல இடம், இந்தியாவில் கூட அவருடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? இன்னைக்கும் அந்த கிங் சார்ல்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உலக நாடுகள்ல, நாம வெளிநாடுக்கு போனா என்ன பண்ணணும்? நாம வெளிநாடு போனா என்ன பண்ணணும்? பாஸ்போர்ட் வாங்கணும், அப்புறம் விசா வாங்கணும். ஆனா கிங் சார்ல்ஸ்க்கு விசாவும் தேவையில்லை, பாஸ்போர்ட்டும் தேவையில்லை. அவரு நம்ம தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறோமா, விசா வாங்குறோமா? அந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஏன்னா அவங்க ஆளாத நாடே கிடையாது, அவர்கள் ஆளாத ராஜ்யமே கிடையாது. இப்ப ஆஸ்திரேலியாவில சூரியன் உதயம் ஆச்சுன்னா அடுத்தது அது அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இன்னொரு ராஜ்யத்துல சூரியன் உதயம் ஆயிடும் இல்லையா? ஆஸ்திரேலியால சூரியன் உதயம் ஆனா இந்தியால சூரியன் உதயம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எல்லா நாடுகளிலும் சூரியன் உதயம் ஆகி கொண்டே இருப்பதனால அவங்க சொல்றாங்க, எங்க சாம்ராஜ்யத்துல சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஏன் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இவ்வளவு விசேஷம் என்றால் சகோதரர் கரெக்டா சொன்னாரு. ஆனா சரியான பதில் என்ன தெரியுமா? சரியான பதில் என்ன தெரியுமா? அவர்கள் இதை கொண்டு ஆளுகிறார்கள். அல்லேலூயா. எதை கொண்டு ஆளுறாங்க? இதை கொண்டு ஆளுகிறார்கள். வர திங்கட்கிழமை நீங்க யாரும் இது வரைக்கும் பார்க்கலன்னா, வர திங்கட்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்க போறாரு. அவர் எப்படி பதவி ஏற்கிறார்னு கொஞ்சம் பாருங்க. நான் சொல்றது புரியுதா? டிவி பாக்குறீங்களா? எல்லா வீட்லயும் டிவி இருக்கா? டிவி இருக்கா? எத்தனை மணிக்கு படுப்பீங்க நீங்க? அது டைமே இல்லைங்க, 12 1 கூடாது அவங்க அப்படிதான். எத்தனை மணிக்கு படுப்பீங்க? 10. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10:30 மணி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த டைமுக்கு நம்ம நாட்டுல அந்த டைம் தான் இல்லையா? அவங்க பதவி ஏற்கிற டைம் இங்க வந்து நைட்டு 10:30 மணிக்கு. அந்த நிகழ்ச்சியை கொஞ்ச நேரம் பாருங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்ணுவார் தெரியுமா? இதன் மீது இதை சாட்சியாக வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார். ஆனா இவங்களெல்லாம் வரவில்லை, இவங்க கம்மி தான் பண்ணுவாங்க. ஆனா இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்கிலாந்துல அது அவங்க அந்த இது அபிஷேகம் பண்றது இல்லையா, ராஜா மோனார்க் கொடுக்கறது இல்லையா, அவங்க செங்கோல் தானே அதுக்கு அடையாளம். ஆனா செங்கோலுக்கு பதிலா முதல்ல அவங்க கரத்துல எதை கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் பைபிளை தான் கொடுப்பாங்க. அவங்க அதை பணிவா வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. மாத்திரமல்ல, அதற்கு அடையாளமாக குளோபை கொண்டு கொடுப்பாங்க. குளோப்
அந்த குளோப எதுக்கு அடையாளம்? உலகத்தை ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த குளோப வாங்கிட்டு அடுத்ததா செங்கோலை கரத்தில் வாங்குவார். சரியா? கவனிக்கிறீங்களா? 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 ஆபிரகாம் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் தெரியுமா? யார் அவர்? கடைசி வீட்டுல இருக்கிறாரு. ஆபிரகாமை தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஏன் ஆசீர்வதித்தார்? வெரி குட். வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஃபர்ஸ்ட் முத வசனத்தை வாசி. ஃபர்ஸ்ட் முத வசனத்தை வாசிங்க. 12:1. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப 3வது வசனம், 3-4 வாசி. உன்னை அடுத்தது புறப்பட்டு போனான். எப்படி போனான்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே புறப்பட்டு போனான். ஏன் போனான் தெரியுமா? எதெல்லாம் விட்டுட்டு போனான் தெரியுமா? அவனுடைய பழக்க வழக்கம். இல்லையா? நம்ம கிட்ட நிறைய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா? சில பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம மாத்திக்கவே மாட்டோம். கரெக்டா? அது அப்படியே தான் இருக்கு. ஆனா வெற்றியாளர்கள், வெற்றி பெறுகிறவர்கள், வெற்றி ஜெயம் எடுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல என்ன காரியம் செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய பழக்கத்தை மாற்றுவார்கள். என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய பழக்கம். என்னுடைய பழக்கம் லேட் நைட்டு தூங்கி, லேட் நைட்ல தூக்கம் போய் ரொம்ப லேட்டா எழுந்துக்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு இல்லையா? நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? காலை எத்தனை மணிக்குமா? 6 o'clock. வேற நீமா? நீங்க எத்தனை மணிக்கு? உண்மையா சொல்லணும். 7 மணிக்கு. அப்புறம் 8:30 மணி. அப்புறம் 9 மணி. லீவ்னா 1 மணி. பத்தியா? இதான் இது நம்ம பழக்கம் இல்லையா? தப்பு கிடையாது இல்லையா? ஆனால் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெற்றியாளர்கள் என்ன தெரியுமா? முதல்ல இந்த பழக்கத்தை மாத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த பழக்கத்தை முதல்ல மாத்துவாங்க. எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க தெரியுமா? 4 மணி, 3 மணில இருந்து எழுந்துப்பாங்க. 3 மணில இருந்து எழுந்துப்பாங்க. 3 மணிக்கு எழுந்துப்பாங்க. சில பேர் 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. சில பேர் 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. சில பேர் 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. ரைட்டா? இதுதான் நம்முடைய மாற்றத்திற்கான காரணம். இப்ப அததான் ஆபிரகாம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றால், உன்னுடைய பழைய வாழ்க்கையை நீ விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும். புதிய வாழ்க்கை துவங்க வேண்டும். அப்படி புதிய வாழ்க்கை துவங்கும் போது உன்னுடைய வாழ்க்கை மாறும். நீ அம்மா அந்த பாப்பாக்கு தண்ணி கொடுமா குடிக்க. நீதான் 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 நீயே தான். அப்ப தண்ணி குடிச்சு வந்து சீக்கிரமா. சரி, நல்ல கவனிமா, நல்ல கவனி, 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 நல்ல கவனி. நல்லா கவனிக்கிறீங்களா?
எனக்கு வாலிப பிள்ளைகளுடைய கூடுகைன்னு சொன்னாங்க. ஆனா இங்க எல்லா தரப்பினரும் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கும் அது அவசியமான ஒன்றுதான். ஆனா நான் என்ன பண்ணேன், நான் செய்தி வேற செய்தியை கொண்டு வந்தேன், ஆயத்தப்படுத்தி வந்தது வேற செய்தி. ஆனா இங்க வந்து பார்த்த உடனே அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வேற செய்திய இங்கதான் ஆரம்பிச்சேன். இங்கதான் கொஞ்சம் கையில எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். வாசியுங்கள் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசிங்க யாராவது. சீக்கிரமா. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லவே இல்லை. ஒரு நாள் வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். போதும், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, கண்டினியூ பண்ணலாம். இப்ப இங்க வந்திருக்கிற இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்லையா, எப்போது ஆண்டவர் என்ன கூப்பிடணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? யாரு? நீ ஆசைப்பட்டிருக்க, ரைட். வேற? நீ ஆசைப்பட்டிருக்க, ரைட். வேற? நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, வேற? நீ ஆசைப்பட்டிருக்கியாமா? வெரி குட். அடுத்தது? வெரி குட். சரி, கரெக்டா? இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். யாரு? சரி, ஆசைப்பட்டீங்க இல்லையா? ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரை தேடணும். தேடுவது உண்டா? உண்டு, ரைட்டா? சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? டெய்லி வாசிக்கிறேன். இன்னைக்கு என்ன வாசிக்கிறீங்க? என்ன ஆகணும் வாசி. எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? ஒரே அதிகாரம். வெரி குட். கவனிச்சீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிச்சீங்களா? அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க? பைபிள் எப்போ? டெய்லி. டெய்லி வாசிக்கிறாங்க. சரி, உங்க வீட்டுல எத்தனை பேருமா? 3 பேர். யார் யாருமா? நீங்க, உங்க அப்பா, அம்மா, 3 பேர். உங்க வீட்டுல ஜெபம் பண்றது உண்டா? குடும்ப ஜெபம் இருக்கா? எத்தனை மணிக்கு குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை மணிக்கு? 9:30. டெய்லி நடக்குதா? கண்டிப்பாக, சத்தியமாக? பதியா? என்னுடைய கேள்விக்கு அது பதில் இல்லை. சரி, வெரி குட், வண்டர்ஃபுல். தம்பி, நீங்க சொல்லுங்க சீக்கிரமா. பைபிள் வாசிக்கிறது உண்டா? டெய்லி எப்பப்போ வாசிப்பீங்க? காலையில எழுந்த உடனே வாசிப்பீங்க. எவ்வளவு வாசிப்பீங்க? 3 அதிகாரம் 4 அதிகாரம். இன்னைக்கு என்ன வாசிச்சீங்க? வெளிப்படுத்தல் விசேஷம். வெரி குட். குடும்ப ஜெபம் நடக்குதா வீட்டுல? கண்டிப்பா. எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்தில்? 3 பேர். யார் யார்? நானு. வெரி குட். 3 பேரும் ஜெபம் பண்றீங்களா டெய்லி? சரியா? ஆனா சரி, போட்டோம், இது தவறு இல்லை. இது மாதிரி அவருக்கு வழக்கம் தான். ஆனால் நாம என்ன பண்ணணும்? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு பழக்கம்.
ஒரு பழக்கத்தை என்ன பண்ணணும்? பழக்கம் என்றால் என்ன? ஒரு பழக்கம் அப்படின்றீங்க சொல்றோம் இல்லையா? அது என்னன்னு எதை வச்சு பழக்கம்னு சொல்றோம்? தொடர்ந்து செய்வாங்க, அதையே செய்வாங்க திரும்ப திரும்ப, அது மாறவே மாறாது. அப்போ ஒரு பழக்கத்தை, ஒரு புது பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்ப சகோதரி அவங்க சொன்னாங்க, அப்பா லேட்டா வந்துருவாருங்க, அதனால நேரம் மாறிடுது. இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, எப்பவுமே ஒரு நேரம் இருக்கணும், ஒரு நேரமா இருக்கணும், அது எல்லாருக்கும் பொதுவான நேரமா இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு நேரத்தை வச்சு அந்த நேரம் கண்டிப்பாக நீங்க உட்கார்ந்துடணும். அப்பா வராரு, வந்து ஜாயின் பண்ணிப்பார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வேலையில இருக்கிறார் இல்லையா? அதனால அப்ப என்ன செய்யணும்ன்றதே நான் உங்களுக்கு சொல்றேன். நாம என்ன செய்யணும் அந்த நேரத்துலன்னா, இப்ப நம்ம பாய் போட்டோம், இப்ப நீங்க 9 மணிக்கு சொன்னீங்க இல்லையா? 9 மணிக்கு கண்டிப்பாக பாய் போட்டுட்டு நீங்களும் உங்க அம்மாவை என்ன பண்ணணும்? உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து நீங்க பாட்டு பாடின்னு இருக்கணும், அவர் வந்துருவாரு அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். என்னன்னு? ஆண்டவரே, இந்த நேரம் எங்களுடைய குடும்ப ஜெப நேரம். இந்த நேரத்துல எங்க குடும்ப தலைவராகி என்னுடைய தகப்பனார் இன்னும் வீடு வந்து சேரவில்லை, சீக்கிரமாக அவரை என்ன பண்ணணும்? கொண்டு வந்து சேரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்ப தடைப்படுமா? தடைப்படாது. புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் முறை, இதுதான் வழக்கம். அப்பா வர்றது, அப்பா கண்டிப்பா வந்துடணும், அப்பா கண்டிப்பா வேணும், வந்துடணும். அப்படி ஒருவேளை தவறுனா என்ன தவறக்கூடாதுன்னா, உங்க ஜெபம் தவறக்கூடாது. ரைட்டா? என்ன தவறக்கூடாது? ஜெபம் தவறக்கூடாது. அது போலதான் ஆலயத்துக்கு வருகிற நாம் ஒவ்வொரு வாரமும் ஆலயம் எத்தனை மணின்னு கண்டுபிடிச்சு அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? வந்து உட்கார்ந்துருக்கணும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஏன், எதற்காக என்று நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப இவ்வளவு சேர் இருக்கா? நிறைய சேர் காலியா இருக்கா? இப்ப ஆண்டவர், நீங்க எல்லா இடங்களிலும் பல நேரங்கள்ல ஆலயம் ஆராதனை நடக்குதா? இப்ப நம்முடைய ஆலயத்துல ரெகபோத் ஏஜி சர்ச் இல்லையா? எந்த இடத்துல இருக்குது? மீனாம்பாள்புரம் இருக்கு இல்லையா? அந்த மீனாம்பாள்புரத்தை பத்தி நமக்கு தெரியுமோ இல்லையோ, ஆண்டவருக்கு எத்தனை மணிக்கு சர்ச்சின்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ரைட்டா? எங்க வாசம் செய்கிறவர்? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இங்க துதி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். அப்ப அவர் இருந்தால் யாரெல்லாம் அவரோட கூட இருப்பாங்க? தூதர்கள் இருப்பார்கள். வெரி குட். தூதர்கள் யார் சொல்றது? தூதர்கள். வெரி குட், கை தட்டுங்க. தூதர்கள் இருப்பார்கள். தூதர்கள் இருந்தா எங்க வந்து உட்காருவாங்க தெரியுமா? எங்க வந்து உட்காருவாங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. ரைட்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உட்கார்ந்துடணும். நீங்க வந்து உட்கார்ந்துட்டா உங்க அந்த சேர்ல உட்கார மாட்டாங்க, உங்க பக்கத்து சேர்ல காலியா இருக்கு பாருங்க, அதுல உட்காருவோம். நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க சேர் காலியா இருக்கு, அந்த சேர்ல உட்காருவாங்க. ஆனா நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க எங்க வந்து உட்காருவீங்க? அவங்க மேல உட்காருவீங்க. அவங்க மேல உட்கார்ந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை இடிச்சிடுறாங்க, தெரியாம இடிச்சிடுறாங்க, நீங்க என்ன சொல்வீங்க? ரொம்ப லைட்டா சொல்றாரு, போக மாட்டீங்களா? அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. அந்த தம்பி சொல்லு தம்பி. ரைட்டா? அது மட்டுமா சொல்லுவாங்க? அது மட்டுமா சொல்றீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? இப்ப புரியுதா? இவ்வளவு அவங்க கேட்பாங்க.
என்ன பண்ணுவாங்க? யாரை பார்த்து கேட்பாங்க? யாரை பார்த்து கேட்பாங்க? நான் அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க எல்லாரும் ஆலயத்திற்கு வருகிறவர்களா, தவறாமல் வருகிறவர்களான்னு கேட்டேன். ரைட்டா? நீங்க என்ன சொன்னீங்க? கையை தூக்குறதுக்கே என்ன ஆயிடுச்சு? பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல வேண்டியதா, சிஸ்டர் வந்து நீ தூக்கு, நீ வரைய, நீ தூக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, ரைட்டா? நல்லா கவனிங்க. சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்டார். ரைட்டா? இப்ப நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணணும்? தண்ணி குடிப்பா. ஏமா தண்ணி குடிப்பா. நல்ல கவனி. இப்ப நான் என்ன கேட்டேன்? சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்டார். இப்ப நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும்? ஆண்டவர் என்னை கூப்பிட வேண்டும். ரைட்டா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்னை கூப்பிடணும். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கணும். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, நல்ல கவனிங்க. ஒரு சத்தம் கேட்கிறது, யாரோ கூப்பிடுறாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்? அது ஆண்டவர் தான் கூப்பிட்டாருன்னு தெரியாம என்ன பண்றான்? ஏலி கூப்பிட்டு இருப்பார் என்று சொல்லி அவன் ஏலி இடத்துல ஓடி போய், நீங்க கூப்பிட்டீங்களா, நான் இருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப ஏலி என்ன சொல்றாரு? அதற்கு அவன், நான் கூப்பிடலப்பா, திரும்பி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்தது வாசிங்க. போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது எழுந்திருந்து மீண்டுமாக ஏலியின் இடத்திலேயே போகிறான். ஆமா, இப்ப 10வது வசனத்தை வாசிக்குமா? இப்ப எனக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்தவனாக இருக்க வேண்டும். ரைட்டா? தீர்க்கமாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சத்தம் தான். அவர் என்னை தான் கூப்பிடுகிறார், நான் அவருக்கு பதில் தர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். வருமா? ஆண்டவர் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கூப்பிட்டா தானேங்க கூப்பிடுறது, கூப்பிட்டா தானே இல்லையா? கூப்பிட்டா தானேங்க, கூப்பிட்டா பாத்துக்கலாம், அப்படிதானே? கூப்பிட்டா என்ன பண்ணணும்? செவி கொடுக்க வேண்டும். எப்படி செவி கொடுக்கிறது? எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீங்க ரொம்ப டயர்ட் நினைக்கிறேன், இதுக்கு மேல பேசினா சரி வராதுன்னு தோணுது எனக்கு. ரைட்டா? இதுக்கு மேல பேசினாலும் சரி வராதுன்னு தோணுது. சரி, பரவாயில்ல. முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு சமயத்தில் உங்களோடு கூட இன்னும் விளக்கமாக, இன்னும் தெளிவாக, இன்னும் பல்வேறு காரியங்களை குறித்து பேசுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்னோட பழக்கம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. எங்களுக்கு என்ன பழக்கம்? எங்களுக்கு ஒரு வழக்கம். நாங்க வந்து பைபிளை படிப்போம். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆயத்தப்படுத்துற செய்தி வேற, நான் உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கிற செய்தி வேற. ரைட்டா? அப்ப ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இந்த செல்போன் வச்சிருக்கீங்க இல்லையா? செல்போன் வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? செல்போன் இருக்கு. இப்ப செல்போன்ல அந்த சிக்னல் வந்தாதான் பேச முடியும், தெரியுமா? சிக்னல் இருந்தா பேச முடியுமா? சிக்னல் இல்லைன்னா பேச முடியாது. அது போலதான் எங்களுக்கு கனெக்ஷன் வந்தாதான் நாங்க பேச முடியும், இல்லையா? கனெக்ஷன் வரல அப்படின்னா
அது தடைப்படுது அப்படின்னா ஏன் தடைப்படுது தெரியுமா? ஆப்பனண்ட் அவங்களுடைய சூழல் இருந்தா எங்களுக்கு தடைப்படும். எங்களுக்கு என்ன ஆயிடும்? வரவே வராது. அந்த ஃப்ளோ வரவே வராது. ஃப்ளோ வராது. ஃப்ளோ வராம நான் என்ன பண்ண முடியாது? என்னால பேச முடியும். வந்தாதான் எனக்கு எனக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. எனக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? கர்த்தர் தான் சொல்லணும். கர்த்தர் சொன்னால்தான் நான் உங்களோட கூட பேச முடியும். கர்த்தர் சொல்லவில்லை என்று சொன்னால் என்னால என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாது. இதுதான் நிலைமை. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்களும் அதற்கான உற்சாகமாக இருக்க வேண்டும். இப்ப மாடு இருக்கு தெரியுமா? மாடு கேள்விப்பட்டு மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு மாடு எத்தனை வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல மாடு இருக்கு? யார் வீட்லயும் இல்ல. இப்ப மாட்டு வந்து பால் கறப்பாங்க தெரியுமா? எத்தனை லிட்டர் கலப்பாங்க? பொதுவா 5 லிட்டர் மேக்சிமம். ரைட்டா? சில பேரு 7-8 லிட்டர் கலப்பான். தண்ணி ஊத்தாமையே கலப்பான். ஆடுற மாட்டேன் ஆடி கலப்பான், பாடுற மாட்டேன் பாடி கலப்பான். ரைட்டா? அப்போ அந்த அந்த காரியம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா 5 லிட்டர் என்ன ஆகும்? 6-7 தாராளமா வந்துடும். இப்ப நீங்கெல்லாம் அப்படிதான் செய்யணும். இப்ப நீங்க வெறுமனே கேட்கறது இல்ல, உற்சாகமாய் கேட்க வேண்டும், வாஞ்சையோடு கேட்க வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனநிலை நமக்கு கண்டிப்பாக வரணும். வேண்டாம் வெறுப்பாக வந்து உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? மாட்டை என்ன பண்ண முடியாது? நீங்க தான் கறக்கணும். கறக்க வேண்டிய ஆள் யாரு? நீங்க தான். நீங்க கறக்கணும். நீங்க கறக்க பிரயாசம் எடுக்கணும். உங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த ரெஸ்பான்ஸ் எங்களை என்ன பண்ணுவது தெரியுமா? வேகமாக நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட்டா? ஆனா இப்ப நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க. ஆகவே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி, முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. வினவவும் கண்டார்கள். வினவுதல் என்றால் என்ன? என்னமா கேள்வி கேட்கிறார். யார் கேட்டது? யார் கேட்டது? ஏசப்பா கேட்டார். சின்ன வயசுல. என்ன வயசுல கேட்டார் தெரியுமா? என்ன வயதில் கேட்டார்? கரெக்ட் சொல்லுங்க. 12 வயசுல கேட்டார். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் இருக்கிறது. யாருக்குள்ளே? இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் தெரியுமா? குழந்தை பிறந்ததுல இருந்து 5 வயது வரை, எத்தனை வயது வரைக்கும்? 5 வயது வரை யாருடைய பராமரிப்புல அந்த குழந்தை வளரும் அப்படின்னா, யாருடைய பராமரிப்பு வரும் தெரியுமா? தாயினுடைய பராமரிப்பில் வளரும். யாரு? தாயினுடைய பராமரிப்புல குழந்தை வளரும். ரைட்டா? 6 வயதிலிருந்து 12 வயது வரை. இப்ப வேதத்துல 12 வயது ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ரொம்ப முக்கியமா. ஏன் அப்படின்னா இதுதான் அது காரணம். என்ன காரணம் என்றால் 6 வயதிலிருந்து 12 வயது வரை யாருடைய பராமரிப்பிலே குழந்தை வளரும் என்றால் தந்தையினுடைய பராமரிப்பிலே குழந்தை வளரும். ரைட்டா? புரியுதா? யாருடைய பராமரிப்புல? தந்தையினுடைய பராமரிப்பு. சரி, இப்ப நான் முதல்ல ஒன்று சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? கரெக்ட் சொல்லுமா? 5 வயசு வரைக்கும் யாருடைய பராமரிப்பு? தாயினுடைய பராமரிப்பு. இப்ப தாயினுடைய பராமரிப்புல குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா, ஒழுக்கத்தை சொல்லி வளர்ப்பார்கள், உறவுகளை சொல்லி வளர்ப்பார்கள். ரைட்டா? நல்லா புரிஞ்சு.
6 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்ப்பார்கள் என்றால் வேதத்தை சொல்லி வளர்ப்பார் தந்தை. இங்க எத்தனை பேர் சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க இருக்கிறீங்க? இங்க 1 2 3 4. ரைட், வெரி குட், வெரி குட். அப்ப 12 வயதுல ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் முழு வேதத்தையும் என்ன பண்ணிட்டாரு? படிச்சு முடிச்சிட்டாரு. எத்தனை வயசுல? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நாம இப்ப பண்றது போல, இப்ப நான் இந்த வயசுலதான் படிச்சேன் வேதத்தை, இல்லையா? பாஸ்டர் எந்த வயசுல வேதத்தை கையில் எடுத்தாரு எனக்கு தெரியாது, ரைட்டா? இப்ப தம்பி, நான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன், பயிற்சிக்காக வந்திருக்கிறேன், நான் இப்பதான் வேதத்தை எவ்வளவு எடுத்து, எத்தனை வருஷமா பைபிள் கையில் வச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா? சின்ன வயசுல. வெரி குட். ஆனால் முழு வேதாகமத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12வது வயதிலேயே நிறைவு செய்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 12 வயசுல அந்த பைபிளை படிச்சதுனாலதான் அவர் யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறாரு? போதகர் இடத்துல கேள்வி கேட்கிறார். 12 வயசுல தைரியம் வருமா? இல்ல, வருமா? ஒரு சபை அங்க உட்கார்ந்துட்டு அவங்க சொல்றத கேட்கிறாரு, கேட்டுட்டு அப்பா வேற ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, வேற இல்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவா வரலையே, இவர் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த சந்தேகங்களை எங்க கேட்கிறாருன்னா போதகர் இடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்படி அவர் வேதத்தை வாசித்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரா? 51வது வசனத்தை வாசி. யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? யாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்? ஐயா, பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு. நாசரேத்துக்கு போய் போதனைக்கு கீழ்ப்படிலைங்க. யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்க எத்தனை பேர் பெற்றோருக்கு கீழ்ப்படிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். கதை சொல்லிட்டு தான் கை தூக்குறாங்க. எத்தனை பேர் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வரல. வா, நீமா, நீதா கண்ணாடி, நீ சொல்லுமா, கீழ்ப்படுகிறியா இல்லையா? ஓபன் டிக்ளரேஷன் இல்லங்க, சான்ஸே கிடையாது. ஓபன் டிக்ளரேஷன். ரைட்டா? கரெக்டாமா? கரெக்டா? நீதா கரெக்ட். நீமா மஞ்சள் சுடிதார் சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? மஞ்சா. நீதாம்மா. பத்தியா? எல்லாருக்கும் சந்தேகம், எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம். ரைட், வெரி குட். இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தேன். உங்களை வரவேற்கிற ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வந்தேன். அதாவது வரவேற்கிற, உங்க எல்லாரையும் வரவேற்கணும் இல்லையா? முதல்ல நீங்க வந்த உடனே ஒரு இன்ட்ரோடக்ஷன். யார் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க எழுதுறத இன்னொருத்தர் படிப்பார். படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? தோத்திரம் நடந்தாங்க அது அப்படின்னு சொல்லி எழுந்து நிக்கணும். உங்களை அவருக்கு வரவேற்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். இந்த ஐஸ் பிரேக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐஸ் பிரேக்கிங் ஒரு 3-4 கொண்டு வந்தேன். அதை கொஞ்சம் உங்களை நல்லா உற்சாகப்படுத்தி கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்து செய்தியை நமக்கு கொடுத்தா அது கரெக்டா போய் சேரும் இல்லையா? செய்தி சும்மா எடுத்ததும் கவுத்தல் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அதை நாம இப்ப பிளாஸ்க் இருக்கு தெரியுமா? பிளாஸ்க் இருக்கா இல்லையா? அந்த பிளாஸ்க் என்ன பண்ணுவாங்கன்னா சுட தண்ணியும் ஊத்தலாம், சில் தண்ணியும் ஊத்தலாம். கரெக்டா? சுட தண்ணியும் ஊத்தலாம், சில் தண்ணியும் ஊத்தலாம். இப்ப சுட தண்ணி ஊத்தணும் அப்படின்னாக்கா அந்த சூடு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது. கரெக்ட். என்ன தண்ணி ஊத்தணும்? சுட தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஆத்திக்கீழே ஊத்திட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? சுடு தண்ணி ஊத்தி வச்சா அந்த சுடு தண்ணி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு.
அதே போல சில் தண்ணி ஊத்தி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுடு தண்ணி ஊத்தக்கூடாது. சில் தண்ணி ஊத்தி அதை என்ன பண்ணணும், ஊத்தி வச்சீங்கன்னா அந்த சில்னஸ் என்ன பண்ணும், இருக்கும். வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் அப். அப்ப கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வர செய்தியானது உங்களை கண்டிப்பாக தொட வேண்டும். ஒரு வார்த்தை உங்களை சந்திக்க வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள் போய் சேர வேண்டும். உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும். உங்கள் உள்ளத்தை கிழிக்க வேண்டும். உங்களை உருமாற்ற வேண்டும். ஆண்டவர் உங்களுக்குள் கிரியேட் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். மாற்றங்களை நான் அப்பொழுதுதான் எதிர்பார்க்க முடியும். வெறுமனே கர்த்தர் என்னோடு பேசணும், கர்த்தர் என்னோடு பேசணும். பேச மாட்டார். பேசுவாரா? பேச மாட்டார். யாரோடு பேசுவார் என்றால் யார் அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார்களோ. எப்படி கீழ்ப்படிவேன்? இப்ப நீ கேட்கிற, நீங்க கீழ்ப்படியணும் இல்லையா? எப்படி கீழ்ப்படிவீங்க? நான் கேட்கிறேன், எப்படி? ஒருத்தர் வந்து இப்ப உங்க வீட்லயோ உங்க நண்பரோ யாரோ ஒருவர் இல்லையா, ஒருத்தர் வந்து சொல்றத கேட்கணும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணணும்? அவரை என்ன பண்ணணும்? நீங்க அவர்களை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நம்பணும். ரைட்டா? அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய முடியும். சும்மாவே யாரும் கீழ்ப்படிய முடியாது. அப்ப நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நான் ஆண்டவரை அறிய வேண்டும். ரைட்டா? ஆண்டவரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். நான் போன சண்டே வந்தேன். எத்தனை பேர் என்ன பார்த்தீங்க? வெரி குட். நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். என்னமா? வெரி குட், சூப்பர்மா. கை தட்டி அவருக்கு. சூப்பர், சூப்பர். அப்ப நான் வந்தது பிரயோஜனமா தான் இருக்கு. வெரி குட், சூப்பர்மா. உன் பேர் என்ன? ஆதி ராஜா. வெரி குட். ஆதி ராஜாவை நான் மறக்க மாட்டேன். ரைட்டா? அடுத்த முறை வரும்போது என்ன பண்ணுவேன்? ஆதி ராஜா எங்கன்னு தான் கேட்பேன். ரைட்டா? வெரி குட், சூப்பர், சூப்பர். நான் இன்னொரு விஷயத்த சொன்னேன். என்கிட்ட பைபிள் இருக்கு, யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் வாங்கிக்கலாம்னு கேட்டேன். ஆனா யாருமே என்ன பண்ணல, என்கிட்ட வந்து எனக்கு கொடுங்கன்னு யாரும் கேட்கவே இல்லை. ரைட்டா? ரைட்டா? கவனிங்க. அப்ப என்ன நம்ம மனநிலையில் இருக்கிறோம்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை, ஆர்வம் எனக்கு இல்லை என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நான் முதல்ல அதான் செய்யணும். நான் கீழ்ப்படிய வேண்டுமானால், ஆபிரகாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்றால் அவரை முழுமையாக அவர் அறிந்திருந்தார். அவரை அறிந்ததுனாலதான் அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு, வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், 12:4. ஆதியாகமம் 12:4. சொன்னபடியே. ஆமா, சொன்னபடியே. அதே போல 22 2வது வசனத்தை வாசிங்க. போதுமா? அப்போ 12 வாசிங்க. பயப்படுகிறவன் என்று
இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப நீங்க நான் முதல்ல சொன்ன வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். முதல்ல சொன்ன வசனம் என்ன வசனம்? இல்ல இல்ல, யாரு சொல்றாங்க பார்க்கலாம், யார் சொல்றாங்க கரெக்டா? சங்கீதம் சங்கீதம் வாசிங்க அந்த வசனத்தை. வெரி குட், வெரி குட், சூப்பர், நல்லா ஃபாலோ பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:12. போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. ஒப்பு கொடுத்தபடியால் அதேதான். இப்ப அங்க உனக்கு நான் போதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன். புரியுதா? நல்லா புரிஞ்சு கொள்ளணும். வசனத்தை இப்படிதான் பார்க்க வேண்டும். வசனம் நமக்கு பக்தியை, பயப்படுதலை போதிக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படிதலை போதிக்க விரும்புகிறது என்று அர்த்தம். கீழ்ப்படிதல். அப்ப நான் கீழ்ப்படுகிற மக்களாக, மகளாக மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு முடிவெடுங்க. நீங்க ஒருவேளை நான் இவ்வளவு நாள் வராம போயிட்டேன் இல்லையா, நான் சர்ச்சை உதாசீனப்படுத்திட்டேன், நான் அப்பா வேலை, அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு, அந்த வேலை அது முக்கியம் அப்படின்னு நான் போயிட்டேன். ஆனால் நான் ஆண்டவரை மையப்படுத்தி முதல்ல அவரை நான் கனப்படுத்துவேன் என்று முடிவெடுப்பேன். எடுப்பீங்களா? எத்தனை பேர் எடுப்பீங்க? எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்துருங்க, எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப டயர்ட், ரொம்ப டயர்ட். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். புரியுதா? பயப்படுதலை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என்ன அறிந்து கொள்ளணும்? பயப்படுதலை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? என்னை கனப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அந்த ஆதியாகமம் 22:16 வசனங்களை வாசிங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னபடினால அவர் என்ன வார்த்தையை சொன்னார்னு பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால், இந்த காரியத்தை நீ செஞ்சபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. வாங்க வாசிங்க அடுத்தது. போதுமா 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 போதுமா? ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர், நான் ஏன் ஆண்டவர் தேடணும், எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள், அந்த வசனங்களில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் அமெரிக்கா இன்றைய வரைக்கும், இன்னைய தேதி வரைக்கும் வல்லரசு. புரியுதா? யோசிச்சது உண்டா? ஏன் அமெரிக்கா வல்லரசு? இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவ்வளவு பெரிய அழிவு, அவ்வளவு பெரிய அழிவு. அதெல்லாம் வேற காரணம் இருக்கிறது. ரைட்டா இல்லையா? அது மனிதர்களுடைய சில காரணங்கள், காரியங்கள், நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஆனால் அவர்களுடைய ஆளுநர் அறிக்கை விடுறாங்க, நாங்க மீண்டும் எழுந்து விடுவோம். என்ன பண்றாங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனைங்க. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸுடைய கவர்னர், ஆளுநர் சொல்லுகிறார், நாங்கள் மீண்டும் என்ன பண்ணிடுவோம்? எழும்பிடுவோம். கவலை இல்லை. ஏன்? எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? ஏன் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையில சொல்றோம். ரைட்டா? அப்ப
ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரகசியத்தை புதைத்து வைத்திருக்கிறாரே. ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இல்லையா? இன்னைக்கு இங்கிலாந்து மன்னர் எத்தனாவது மன்னர் தெரியுமா? எத்தனாவது மன்னர் தெரியுமா? 40வது மன்னராக அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனாவது மன்னர்? 40. வேதத்துல இஸ்ரவேலர்கள் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க தெரியுமா? 22 ராஜாக்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்கிலாந்து ராஜா 40வது ராஜா பொறுப்பெடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் அவர்கள் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கிறார்கள். நாம் ஏன் வாழக்கூடாது என்று சிந்திக்க வேண்டும். நாம் ஏன் வாழக்கூடாது? ஆண்டவரை வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவருக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய நீதி நியமங்களுக்கும் கட்டுப்பட்டு ஏன் நான் நடக்க கூடாது என்று சொல்லி இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, இதுதான் பருவம். இந்த பருவத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையா? ஆதி என்னமா ஆதி ராஜா சொல்றான் இல்லையா? அப்ப என்ன வயசு அவனுக்கு? என்ன வயசுமா உனக்கு? 13 வயசு. ஆனா எனக்கு என்னமோ நீ 6-7 வயசு மாத்தான் தெரியல. 13 வயசு ஆயிடுச்சா? அப்ப பெரிய பிள்ளைதான், பெரிய பிள்ளைதான். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நான் போன சண்டே சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் ஆளுகிறார், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களிலும் அவர் ஆளுகிறார். எல்லா நிலைகளிலும் வாரம் அவருடைய கட்டளை நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பூமி அவருடைய வார்த்தையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீர்கள் யாருமே. புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் ஆண்டவரை விட்டு வேறு நம்பிக்கையில என்ன பண்ணக்கூடாது, போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர்தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்தான் நம்மை காக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை பலுகவும் பெருகவும் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்கள்ல யாரு மொத பையன் உங்க வீட்டு? 1 2 பத்தியா? ஆதி ராஜா வந்துட்டான். சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். ஆதி ராஜா இருக்கிறான் பாரு, ஆதி ராஜா அதுல இருக்கிறான். நீங்க வாசிங்க அந்த ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 22:29. ஆதி ராஜா நீ சூப்பர். இல்லம்மா, சாரி, யாத்ராகம், யாத்ரா. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கை தூக்குனவங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கங்க. இத பத்தி இன்னொரு நாளைக்கு இன்னும் விளக்கி உங்களுக்கு பல்வேறு காரியங்களை நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் ரகசியங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ரகசியங்கள். இந்த ரகசியங்களை நான் செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பல்வேறு காரியங்களை பேசி இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் உங்கள் மனசுக்குள்ள போச்சோ, எதெல்லாம் உங்க மனசை தொட்டதோ
அதையெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் என்னை கூப்பிட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கூப்பிடுங்கப்பா. சாமுவேலை கூப்பிட்ட தேவன் என்னை கூப்பிடுங்க. உமக்காக நான் எழுப்பேன். நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய சத்தத்திற்கு இதோ அடியேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஆராதிப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. இன்னும் ஆத்மாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, ஜீதுவரையோ. எபினேசரே, எபினேசரே, ஜீதுவரையோ. இதுவரையில் உதவினே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை.